சென்னை போரூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சைக்கு வந்த நடிகர் கஞ்சா கருப்பு பொதுமக்களோடு இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். சென்னை போரூரில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் வராததை கண்டித்து அங்கிருந்த செவிலியர்களிடம் நோயாளிகளின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிகிச்சைக்கு வந்த நடிகர் கஞ்சா கருப்பு மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்களோடு இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா? இன்னைக்கு நாங்கள் போராட்டம் பண்ண போறோம். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்தை வர்றது மாதிரி செத்து போன உருவத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலையில் 7:30 மணிக்கு வந்தேன் நான். ஒரு டாக்டர் இல்லை. அந்த அம்மா டாக்டருக்கு ஃபோன் பண்ணால் ஒருத்தர் எனக்கு தெரியாதுங்கிறாரு, என்கிட்ட சொல்லலைங்கிறாரு. ஒரு அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேங்கி. அட்மின் பிளாக்ல போக கேட்டால் ஜோனல் மேனேஜர்னு ஒரு அம்மா எடுத்துட்டு அவர் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருச்சு. இவங்ககிட்ட டாக்டரோட நம்பர் கேட்டால் ஓபிக்கு யார் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்களோட நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ஹவரா பதில் கிடையாது. அவங்க பேர் ஓடி வந்துக்கிறாங்க. மேலே அட்மின் பிளாக் போனால் யாருமே இல்லை. 8 மணிக்கு வந்தோம், 10 ஆயிடுச்சு. நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருக்கோம். கடைசியாக யாருமே வரல. டாக்டர்னு யாருமே இல்லைங்க. ஒய்ஃபை தான் அவனும் சரியில்லை. அதுக்கு தான் வந்திருக்கோம். டாக்டர் யாரும் வரல. எப்பத்துல இருந்து இருக்கீங்க? காலையில 7 மணிக்கு வந்தாங்க. 7 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க. 3 மணி நேரமா எனக்கு என்னன்னா, திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. 4 மணிக்கு போன் பண்ணேன். இதே சரவணா டாக்டர் என் போனை அட்டன் பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. மதுரையில் பொறுத்த வரைக்கும் மதுரை மண்ணி பழக்கிறாப்புல டாக்டர்கள் மருத்துவர்கள் அவ்வளோ நீட்டாக பார்க்குறாங்க. ஏன் சென்னையில் பார்க்க மாட்டாங்களா? சென்னையில் காசு சம்பாதிக்கலையா? தெரியாம கேட்குறேன். அதெல்லாம் தப்புங்க, ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. டாக்டர் வரணுமா வர வேணாமா? வேணும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லா மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. வெளியில எவ்வளவு பேஷண்ட் இருக்காங்க மட்டும் பாருங்க. வாங்க, வெளியில எத்தனை பேஷண்ட் இருக்காங்க. போட்டுனே இருக்காங்க. டாக்டரே இல்லை. 7 மணிலேருந்து எங்கள் அம்மா போடுறாங்க. ஆனால் டாக்டர் இவங்களை காண தேடி காலைல 8 மணி 1 மணிங்காம இப்போ மணி 10 ஆயிடுச்சு. 2 மணி நேரம் பண்ணிட்டு டைம் முடிச்சு சொல்லிட்டு போயிடுவாங்களா? காசு இல்லைன்னா ஒரு 100 ரூபா இருந்தால் கிளினிக்லேயே பார்த்துக்கோண்ணா. அது 100 ரூபா கூட இல்லை தான் நம்ம இங்கே வரோம். வேலை முடிச்சுட்டு ஸ்கூல் லீவ் போட்டு எதுவாக இருந்தாலும் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு நம்பி, அதாவது உயிரை காப்பாற்றுறது தானே டாக்டரு. இப்போ எவ்வளோ உயிர் போயிட்டு இருக்குமா? நீங்கள் என்ன இதுக்காக வந்திருக்கீங்க? நான் மொத்தம் ஃபீவருக்காக கோல்டு ஃபீவருக்காக தொட்டுக்காக கொதிக்குதுண்ணா.